சிவபெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஒன்றா இல்லை வேற ஒரு வகையா அப்படிங்கிறத விளக்கக்கூடியது தான் இந்த பதிவு. சில சத்சங்கம் பண்ணக்கூடிய வள்ளல் பெருமானை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, சிவபெருமான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், நடராஜர் தான் சிதம்பரம் நடராஜர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு, சிவபெருமான் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவங்கிறது தனி, அதான் உயர்ந்தபட்ச நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருவேறு கருத்துக்கள் இருக்கும்போது இதில் எது தான் உண்மை அப்படின்ட்டு நம்மளோட சுத்த சன்மார்க்கிகளுக்கு விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தான் இது. சரிங்களா? முதல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுயமாக தானாக தோன்றுறாரு. அவர் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒரு 5 பேரை படைக்கிறாரு. அதில் முதல்ல படைக்கப்பட்டவர் யாருன்னா பிரம்மா. அவருக்கு குறிப்பிட்ட பதவி காலத்தை கொடுக்குறாரு. அந்த பதவி காலம் எவ்வளோ? 4,32,000 ஆண்டுகள். அதுக்கப்புறம் அந்த பதவியிலேருந்து அவர் இறங்கிடுவார். அவரோட ஆன்மா கடவுளோட பாதத்தை சேர்ந்துடும். அதுக்கடுத்தது ஏதோ ஒரு நிலையை, நம்மள மாதிரி மனித பிறவியவோ இல்லை ஏதோ ஒரு நிலையை, ஏதோ ஒரு பிறப்பை கடவுள் அது பிரம்மாங்கிற ஒரு ஆன்மாவுக்கும் கொடுப்பாரு. ஆக மொத்தம் 4 லட்சம் ஆண்டுகள் தான் அந்த பிரம்மாவோட பதவி காலம். அதுக்கப்புறம் பிரம்மாவோட பதவி பறிக்கப்பட்டுரும். அடுத்தது 2வதாக திருமலை படைக்கிறார். அதாவது விஷ்ணு நம்ம கும்பிடுவாங்க தெரியுமா, வைணவத்தை சேர்ந்தவங்க விஷ்ணு, பெருமாள், கண்ணன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த திருமால் தான் 2வதாக படைச்சிருக்காரு. அவரோட தொழில் இல்லைன்னா காத்தல் தொழில். இவரோட பதவி காலம் 8 லட்சம் ஆண்டுகள், அதாவது 8,64,000 ஆண்டுகள். பிரம்மா 4 லட்சம் ஆண்டுகள் முடிஞ்சிருமா, அதுக்கப்புறம் பிரம்மாவோட தொழிலையும் சேர்த்து திருமால் பார்ப்பார். அதுக்காக தான் இவருக்கு 8 லட்சம் ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 8 லட்சம் ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? 3வதாக ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, சிவன். அவர் 3வதாக ஒருத்தர் இருக்கார், சிவன். அதாவது ருத்ரன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இவர் அழித்தல் தொழிலை பண்ணிகிட்ருக்காரு. இவரோட பதவி காலம் 12,96,000 ஆண்டுகள். திருமாலோட பதவி காலம் பறிக்கப்பட்டதுக்கப்புறம் திருமாலோட தொழில், அதுக்கு முன்னாடி இருக்க பிரம்மாவோட தொழில், இதேமாரி அனைத்து தொழிலையும் யார் பண்ணுவா? சிவன் தான் பண்ணுவார். சரிங்களா? அடுத்து சிவனும் 12 லட்சம் ஆண்டுகள் கழித்து அவரோட பதவி பறிக்கப்பட்டதுக்கப்புறம் 4வது நிலையில் இருக்கக்கூடிய ஈசன், அவர் மரத்தல் தொழிலை பண்ணக்கூடியவர். அவரோட ஆண்டுகாலம் 17 லட்சம் ஆண்டுகள். அவருக்கு அடுத்தது 5வதாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சிவலிங்கம், சதாசிவன் அழைக்கப்படுவார். அவரோட ஆண்டுகள் என்னென்னா 21 லட்சம் ஆண்டுகள். அவரோட தொழில் அருளல் தொழில். ஆக மொத்தம் 5 தொழில் பண்ணுறாங்களா? இந்த 5 தொழில் பண்ணுறவங்களில் ஒருத்தர் ஆகியவர் தான் சிவன். அவர் 3வதாக இருக்கார். சரிங்களா? இந்த சிவனை தான் நம்ம சிவபெருமான்னு அழைக்கிறோம், அவரை வணங்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 5 தொழிலில் ஒரு தொழிலை பண்ணக்கூடியவர் தான் சிவன். இவருக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆக மொத்தத்தில் சிவபெருமான் வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, இதில் எல்லாருமே பதவி பறிக்கப்பட்டுட்டாங்க. நான்முகரோட பதவி ஆல்ரெடி பறிச்சாச்சு, திருமாலோட பதவி பறிச்சாச்சு, சிவனோட பதவி பறிச்சாச்சு, ஈசனோட பதவி பறிச்சாச்சு, சிவலிங்கம் அதாவது சதாசிவம் 5வதாக ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு மட்டும் இன்னும் 50 வருஷம் பெண்டிங் இருக்குது. இந்த 50 வருஷம் பெண்டிங் இருக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் போயிடுவார். இந்த 5 பேரோட பதவிகாலம் மொத்தம் முடிஞ்சிருச்சா, கடைசியாக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையை நம்ம பூமியில் அடைஞ்சிருக்காரா. அவர் இந்த 5 தொழிலையும் தானே மேனேஜ் பண்ண போகிறாரு. என்ன காரணத்துக்காக வள்ளல் பெருமான் அந்த 5 தொழிலும் தானே மேனேஜ் பண்ண போகிறாரு? புதுசாக எதுக்கு அப்பாயின்ட் பண்ணலை இந்த 5 தொழில் பண்ணுறவங்க? இல்லை, இந்த 5 தொழில் பண்ணுறவங்கள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் புதுசாக அப்பாயின்ட் பண்ணாமல் வள்ளல் பெருமானையாக இந்த 5 தொழிலும் பார்த்து சொல்லிட்டார். என்ன காரணத்தை பண்ணியிருக்காருன்னா, இதுமாரி இந்த 5 தொழில் பார்க்குறாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் தனக்குன்னு ஒரு சமயத்தை கட்டமைச்சிட்டாங்க. இப்போ திருமால் எடுத்திங்கன்னா வைணவன் கட்டமைச்சிட்டார். சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறது, சைவன் ஒரு மார்க்கத்தை கட்டமைச்சிட்டார். சரிங்களா? இதேமாரி 5 தொழில் கடவுள்கள் தனக்குன்னு ஒரு மார்க்கத்தெல்லாம் கட்டமைச்சு அவங்க தான் உயர்ந்தபட்ச கடவுள் அப்படின்னு மக்கள் நம்ப வச்சு, அதுக்காக என்ன சொல்கிறது, மதங்கள் உருவாக்கப்பட்டு சண்டைகள்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. மக்கள் இந்த 5 தலைவர்களை கடவுள் நினச்சி தவறான வழியில் சென்றுட்டுருக்காங்க.
மக்கள் பிறந்தது எதுக்கு அப்படின்னு விளக்கக்கூடிய விதமாக இந்த 5 தொழில் கடவுள்கள் வந்து படைத்த மார்க்கங்கள் இல்லை, மக்கள் எதுக்காக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான லட்சியத்தை அடைய வைக்கிறதுக்காக தான் வள்ளல் பெருமான பூமியில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவிக்க உற்றார். வள்ளல் பெருமான் பிறந்தது அதுக்காக தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையை அடைஞ்சதும் அதுக்காக தான். இப்போ வள்ளல் பெருமான் 5 தொழிலையும் பண்ணுறாரு. அவர் கட்டமைச்ச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், அந்த சங்கத்தின் மூலயமா இந்த உலகம் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது? உலகத்தில் இருக்க அனைவரும் சுத்த சன்மார்க்கியாக மாற போகிறாங்க. இதன் மூலயமா உலகத்தில் இருக்க அனைவரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை, அந்த நிலையை அடைய தான் போகிறாங்க. அதுக்காக தான் மனித பிறப்பு எடுக்கிறாங்க. சரிங்களா? நன்றி. இனி வரும் பதிவுகளில் சந்திப்போம்.